மதுரையில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெரியார் பேருந்து நிலையம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் விடுதியில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். அவர்களுடைய உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் 3 பெண்கள் பலத்த தீக்காயங்களுடன் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த கரும் புகை சூழ்ந்த நிலையில் அங்கு மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட 28 பெண்கள் அங்கு பெரியார் பேருந்து அருகே தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தற்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே விசாகா பெண்கள் தங்கு விடுதி இருக்கிறது. இங்கு 40க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு தங்கி கல்லூரி மற்றும் அவர் வேலைக்கு சென்று வந்த நிலையில் இன்று அதிகாலையில திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதாவது அங்கு வைக்கப்பட்டிருந்த பிரிட்ஜானது வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்துல சம்பவ இடத்திலேயே 2 பெண்கள் பலியானார்கள். அவர்கள் இருவருடைய உடல் அதாவது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 3 பேர், அதாவது சமையலர் மற்றும் விடுதி காப்பாளர் புஷ்பா உள்ளிட்ட 3 பேரை தற்போது தென்னட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு தங்கியிருந்த பெண்களை மீட்கப்பட்டு தனியார் மண்டபத்தில் பெரியார் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களைத்தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். முன்னதாக அமைச்சர், அதாவது இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர் PT பன்னீர் தியாகராஜனும் சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில தற்போது முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு ஆறுதல் கூறி வருகிறார். இதைத் தொடர்ந்து தென்னட்டு மற்றும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 3 பேரையும் இதுக்கு அடுத்து போய் சென்று ஆறுதல் கூற இருக்கிறார்.